தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை தொடர்வதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேகவெடிப்பு காரணமாக ராமேஸ்வரம் சுற்றுவட்டாரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தங்கச்சி மடத்தில் 34 சென்டிமீட்டர் அளவிற்கும், பாம்பனில் 28 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவாகியிருக்கிறது. மண்டபம் மற்றும் பாம்பன் பகுதியில் இடைவிடாது 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளிலும் தாழ்வான இடங்களிலும் தண்ணீர் தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. மண்டபத்தில் சில இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் குடியிருப்பு வாசிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருவதால் இயல்பு நிலை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடி, கோட்டையூர், பள்ளத்தூர், கோவிலூர், கானாடு காத்தான் சுற்று வட்டாரத்தில் மிதமான அளவிற்கு சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் அலுவல் நிமித்தமாக வெளியே செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஒரு சில தனியார் பள்ளிகள் விடுமுறை விட்டாலும் பெரும்பாலான பள்ளிகள் வழக்கம் போல் இயங்குகிறது. மாணவர்கள் குடைபிடித்தபடி பள்ளிக்கூடம் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விடுவது குறித்து அந்தந்த தலைமை ஆட்சியர்கள் முடிவு எடுக்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்திலும் பரவலாக மழை பெய்து வருவதால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.